நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வியாராஜா குளத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 946வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நவதுர்கா அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். இது எங்கள் காலத்தில் இருக்கிற ஒரு துர்கையுடைய பொம்மை. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணிதான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான லட்சணமான துர்கை. அது இது ஷோகேஸில் இருக்குது, கோலியில் வைக்கல. அது அதனால் டக்குன்னு எடுத்துன்னு வந்துட்டேன். ஷேராவாலின்னு அந்த இதில் புலி வாகனத்தில் வரக்கூடிய அம்பாள் இது. அதுதான் மெயின். அது இப்போ பாருங்கள், புலியினுடைய முதுகில் உட்காந்துட்டு அம்பாள். ஷேராவாலின்னு பேர் வட இந்தியில் அப்படியே சொல்லுவாங்க. இப்போ துர்கை கான்செப்ட் வருவோம். அந்த காலத்தில் ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி வாங்கின புக்கு இது. நஜனோட புக்கு இது. நவதுர்கானே ஸ்ரீ நவதுர்கா பகவத் சேவை பூஜாவோடு இருக்குது. இதே கான்செப்டை நான் வாஸ் டாக்கிங் டு கிருஷ்ணகுமார், நம்முடைய ஸ்ரீவித்யா ஃப்ரெண்டு. இதில் 28 வயசு அந்த பையனுக்கு. ஸ்ரீவத்ச கோத்திரம். இஸ் நோ ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங் பெங்களூர், கர்னூலில் சேர்ந்தவன். அவன் சொன்னான், இந்த துர்கா பூஜைன்றது 2 விதமான இந்த ஆந்திராவில் இருக்குது மாமா அப்படின்னா. என்னதுலான்னு, அதாவது நவதுர்கைன்னு சொல்லப்படுறது. நவதுர்கா 2 இந்த ஆசூரி துர்கா, ரவண துர்கா, தீப துர்கா, வனதுர்கா, அந்த மாதிரி ஒன்று. அடுத்து இந்த சைலபுத்திரி, பிரம்மசாரணி, கூஷ்மாண்டா, சந்திரகண்டா, அது வேறு வரும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி 2 விதமான கான்செப்ட் இருக்குது. 2மே முக்கியமானது. அதாவது சுவாசினி பூஜையில் நவதுர்கா, சுவாசினி பூஜையில் சைலபுத்திரி, பிரம்மச்சாரணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திராத்திரி என்ற பெயரோடு பூஜிக்கப்படுகிறார் துர்கா. இவர்களும் துர்கையின் வேறு ஸ்வரூபங்கள். மந்த்ராட்சரமயின் தேவி, மாத்திருக்காபரண ரூபிணி, நவதுர்காத்மிகா மேதான் சுவாசினி பூஜாமியகம் என்பது தெரிகிறது. சுவாசினி பூஜையில் இவாளை சொல்லி தான் பூஜை பண்ணுறோம். அகெயின் ஐ ரிப்பீட். பிரதமம் சைலபுத்திரி, தித்திய பிரம்மச்சாரணின்னு வரும். அதில் சைலபுத்திரி, பிரம்மச்சாரணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்த மாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்ரி, இவ 9 பேர். இது ஒரு கான்செப்டு. இந்த மாதிரியே பூஜை பண்ணலாம். குமாரி பூஜையில் நவதுர்கைகள். குமாரி பூஜையில் 2 வயசு குழந்தைலாம் ஆரம்பித்து 9 வயசு குழந்தை வரைக்கும் பண்ணுறா இல்லையா? அதில் என்ன சொல்கிறாங்க, குமாரி 1, திரிமூர்த்தி 2, கல்யாணி 3, ரோகிணி 4, காளிகா 5, சண்டிகா 6, சாம்பவி 7, துர்கா 8, சுபத்ரா 9. ஸோ இது 9 பேரில் இந்த கன்னியா குழந்தைகள் பூஜை பண்ணுறது அது ஒரு வகை. ஆனால் இந்த மெயின் டிவிஷனில் இந்த சைலபுத்திரி, பிரம்மச்சாரணி அது ஒரு கான்செப்டு. அடுத்து இந்த நவதுர்கான்னு தனியாக சொல்கிறேன். வனதுர்கா 1, சூரணி துர்கா 2, ஜாதவேதோ துர்கா 3, சாந்தி துர்கா 4, சபரி துர்கா 5, ஜுவல துர்கா 6, லவண துர்கா 7, தீப துர்கா 8, ஆசூரி துர்கா 9. இது இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் பார்க்க போகிறேன். இப்போ தேவி மகாத்மியத்தில் இந்த ஹோமெல்லாம் பண்ணும்போது ஓமை கிளி கிளி சாமுண்டாய் சொல்லி அந்த இந்த இதில் சொல்கிறோம் இல்லையா, இந்த சைலபுத்திரி, பிரம்மச்சாரணி அதெல்லாம் வந்துடும். அதில் இங்கே இந்த வனதுர்கா ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு துர்கா பார்க்க போகிறேன். ரொம்ப வனதுர்கா, வனம் என்றால் காடு. அக்காடுகளில் வசிக்கும் துர்கை என்று மேலெழுந்தி வாய் சொல்லலாம். தன்னிடம் சரணமடைந்தவர்களை
சம்சாரமாக காட்டிலிருந்து காப்பாற்றுறார். அதுதான் வனதுர்கா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஆப்தவித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, காமதேவிதா என்ற நாமங்களுக்கு ஸ்ரீ பாஸ்கராயர் பாஷ்யம் எழுதுகையில் மகாவித்யா என்றால் மகா துர்கா என்று குறிப்பிடுகிறார். பண்டைய தமிழ்நாட்டில் வனதுர்க்கை வழிபாடு மிக பிரபலமாக இருந்தது. இந்த கதிராமங்கலம் வனதுர்க்கை சொல்லப்படுறது. சப்த பிரபஞ்சம் இருந்தது. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகிரி என்ற வாக்குகளை குறிக்கும். சூரியன், சந்திரன், அக்னி இம்மூன்றும் சேர்ந்து அர்த்த பிரபஞ்சம். இந்த சப்த பிரபஞ்சத்தையும் அர்த்த பிரபஞ்சத்தையும் வனதுர்கா உணர்த்துகிறாள். அகஸ்தியர் இந்த அம்பிகையை வனத்தில் வழிபட்டு அவள் அருளால் விந்திய மலையின் கர்ப்பத்தை அடக்கினார். வனதுர்கையின் ஆலயங்கள் தமிழ்நாட்டில் தருமபுரத்தில் ஆனந்த பரவசர் பூங்காவிலும் கதிராமங்கலத்திலும் உள்ளன. கொல்லூரில் ஆதிசங்கரா பிரதிஷ்டை செய்யப்பட்ட வனதுர்கை கோவில் உள்ளது. கொல்லூரில் முகாம்பிகை பக்கத்திலே இது இருக்கு. கதிராமங்கலம் என்ற அந்த இடம் கும்பகோணம் தாலுகா குத்தாலத்திலிருந்து 3 மைல் தூரத்தில் வனதுர்கை கம்பரால் வழிபடப்பட்டவள். அது கதிர்வேய்ந்த மங்கலம். கம்பர் ஒரே மழை கொட்டும் போது இந்த குடிசைக்கு அவளையே நெற்கதிராலேயே கோலம் போட்டான். அது சொல்லியிருக்கு. அடுத்தது 2வது துர்கா சூரணி துர்கா. சூலபாணியா விளங்குவள் சூரணி துர்கா. சூலத்திற்கு 3 அங்கம் உண்டு. அம்பிகை மும்மூன்றாக உள்ள எல்லா ரூபமாகவும் இருக்கிறாள் என்று திரிபுரா உபனிஷத் சொல்கிறது. சிருஷ்டி, சம்ஹாரம் என்ற காரியங்கள் 3. அந்த 3ஐயும் செய்பவள். சப்தம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்களையும் இருக்கின்றன. சூரிய, சந்திரன், அக்னி என்று 3 சுடராகவும் விளங்குபவள். இம்மாறே எல்லாம் 3 இருந்து அதற்கு அப்பாலும் துரியமான 4வதாக விளங்குபவள் அப்படின்னு சொல்லிருக்கு சூரணி துர்கா. சூரணி துர்கா அந்த விஸ்வரூபஸ்துதி எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி. லெட் மீ நாட் டாக் மோர் ஆன் தட். ஸோ ஜாதவேதோ துர்கா 3வது துர்கா. அக்னி வடிவில் விளங்கும் பராசக்தியே ஜாதவேதோ துர்கா. அக்னி சக்தியே என்ற பல இடங்களில் இவள் துர்கா சுத்தது. தாம் அக்னி வர்ணாந்தவசோ ஜலந்தி வைரோச்சினி கர்ம பெலே சுஷ்டாம் துர்கா தேவி சரண பிரபத்தியேன்னு வருது துர்கா சுத்தத்தில். அதில் 2வது மந்திரம் செந்தி வர்ணத்தில் என்று தன் ஒளியால் பகைவர்களை எரிப்பவள் என்று பெறுபவள். வேதங்களில் அக்னி மிக முக்கியமானது. அதன் ரூபமாக இருப்பவள் அம்பிகை. 6வது மந்திரம் அக்னியே யாகங்களில் போற்றப்படும் நீ இன்பத்தை விளக்கிறாய். காம பலனை அளிப்பதும் ஹோமத்தை செய்வதும் சோஸ்திரம் செய்யப்படுவதும் நீயாக இருக்கிறாய். உக்கிரமுள்ள தேவதைகள் பலருக்கு தலையில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி ஜுவாலைகள் இருக்கும். காளி, ஏழி, மாரி வாழ்க்கெல்லாம் அக்னி ஜுவாலா பைரவர் கூட இருக்கும். ஸோ ஜாதி பைரவத்திற்காக அப்படிதான் இருக்குன்னு சொல்லப்படுறது. இவளை அக்னி துர்க்கை என்று அழைக்கலாம். அடுத்ததாக சாந்தி துர்கா 4வது துர்கா. கோபம் வந்தால் அதிகம் காலம் நீடிக்கக்கூடாது, அமைதி ஏற்பட வேண்டும். நரசிம்ம சுவாமியின் கோபத்தை அடக்க யாராலும் முடியாத காரணத்தால் தேவர்கள் லட்சுமியை நாடினர். அவள் மூலம் நரசிம்மத்தை சாந்தியடை செய்தனர். இதே மாதிரி தட்ச யஜ்ஞத்தில் சிவபெருமானுக்கு கொண்டான கோபத்தை தணிக்க பராசக்தியின் தயவே வேண்டியிருந்தது. அப்படி தொலைந்த பராசக்தியே சாந்தி துர்க்கை எனப்படுகிறாள். துர்வாசர மகாகோபி எதற்கெடுத்தாலும் கோபம் வந்துவிடும். இதை குறைய அவர் அறியாதவர் அல்லர். இருந்தாலும் அதை அடக்க அவரால் முடியவில்லை. அம்பிகையின் அருள் பற்றே அவர் கோபத்தை கைவிட முடிஞ்சது. காஞ்சி காமாட்சி ஆலயத்தில் ஆதிசங்கர சன்னதிகளில் கோபம் நீங்கிய துர்வாசரை தரிசிக்கலாம். சாந்தி என்பது நவரசங்களில் ஒன்றாக இப்படி கருதப்பட்டாலும் முன்பெல்லாம் அது நவரசங்களில் சேர்க்கப்படவில்லை. எல்லோரும் விரும்புவது அமைதி அல்லது சாந்தி தான். அந்த மாதிரி சாந்தி நிலை ஏற்பட்டால்தான் எந்த காரியமும் சாத்தியமாகும் சொல்லிருக்கு. அடுத்து 5வது துர்கை சபரி துர்கா. இறைவன் வேடுவனாக ரூபம் தரித்ததால்
இறைவியும் வேடுவீழ்ச்சியாக வருகிறார். இங்கே இதில் ஸ்ரீசைலத்தில் அர்ஜுனுக்கு பாசுபதம் கொடுக்கறதுக்கு இறைவன் இதுவாக வரார், வேடனாக வரார். அம்பாள் வேடு விஷயம் வரா. ரவியரும் அப்போ இன்றைக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அர்ஜுன பாசுபதாசுரம் பெற சிவனை குறித்து அவன் செய்தான். அவனை போருக்கு இழுத்து அவன் செய்ய அருள் செய்ய சிவபெருமானை திருமணம் கொண்டு அவர் மட்டும் போகாமல் அம்பிகையும் எடுத்துன்னு போனார். ஆதிசங்கர தன் ஸ்ருதியில் யமன் அழைக்கும் போது என் கடைசி காலத்தில் நீ என் தாய் உமையுடன் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாரே ஏன்? ராமர் வனவாசத்தில் சக்தியான சீதாதேவி கூட இருந்த போதெல்லாம் சிஷ்ட பரிபாலனமே நடந்தது. தேவி பெருந்து இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாம் பண்றார். சம்பாதிக்கணும் கூட. அடுத்து 6வது ஜலதுர்கை. லலிதா பரமேஸ்வரன் பண்டாசுரன் சண்டை இடும்போது அந்த சத்ரு சேனை உள்ள வராதிருக்க அக்னி பிரகாரம் அமைத்தது ஜுவாலா மாலினி. இந்த துர்கை நின்று சக்தி சேனையை காத்தாள். இவளை ஜலதுர்கான்னு சொல்வாள். எப்பேற்பட்ட அரண்களையும் தாண்டி வந்து விடலாம். மண் கல் கோட்டைகளை எடுத்துக்கொண்டு உள்ளே புகுந்து விடலாம். ஜலம் கொண்ட அகழியில் நீந்தி விடலாம். ஆனால் அக்னியால் பாதுகாப்பட கோட்டையில் கைவரிசையை காட்டினால் பஸ்மமாக போக வேண்டியதுதான். அது 7வது லவண துர்க்கை. லவணம் என்றால் உப்பு. உப்பு போடாமல் உணவு அருந்தினால் ருசிக்காது. உப்பு அதிகமாக போட்டாலும் உணர்வை பொற்றிவிடும். அளவோடு உபயோகிக்க வேண்டியது பொருள் உப்பு. வாழ்க்கையில் எதுவும் அளவோடு இருக்க வேண்டும். கோப மோக மதமாச்சரியம் முதலியவர்கள் எல்லாம் கூடவே கூடாது. அப்படி இருந்தால் ஒரு சிறு கொஞ்சம் இருக்கணும். பின்னர் அது உடனே அகற்றப்பட வேண்டும். ஸோ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இவள் உப்பு போல் இருப்பாள் என்று சொல்வதுண்டு. உப்பு எவ்வளோ அவசியமோ அதை கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஜாஸ்தி உப்பு போட்டு எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஹஸ் பீன் ஸ்பாயில்டு. டாக்டர் சொல்கிறான் இது திரும்ப சிட்டிக்கே தான் போட்டுக்கணும் உப்புண்ட. என்னோட எங்கேயோ உப்பு ஜாஸ்தியாக போட்டால் வாய் கறிக்கும். கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தி ஆகிடுறது. ஸோ ரொம்ப பார்த்து 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 வச்சுக்கொண்டிருக்கு. 8வது தீபதுர்கா. இருள் என்ற அந்தகாரமே ஒரு அறியாமை. அதே அந்த ஒரு அறையில் இருள் சூழ்ந்து அங்குள்ள பொருள் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அங்கு பொருளே இல்லை என்று அர்த்தம் இல்லை. விளக்கு ஒளி ஏற்பட்டால் அந்த இடத்தில் உள்ள பொருள்கள்லாம் கண்ணுக்கு புலப்படும். நம்ம கண், காது, மூக்கு போன்ற இந்திரியங்கள் ஓரளவுக்குத்தான் பொருளை உணர்த்துகின்றன. இக்கண்ணால் காண முடியாத எவ்வளவோ விஷயங்கள் உள்ளன. அவை அகக்கண்ணால் தான் காண முடியும். அஜ்ஞான நீக்க விளக்கொளி எந்த அளவுக்கு அவசியமோ அது மாதிரி ஞானத்தை அடைய வேண்டி நம்ம என்ன முயன்றாலும் அவள் அருள் இல்லாமல் முடியாது. அதுதான் தீப சொல்லியிருக்கார். அதாவது அபியாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞான துவாந்த தீபிகான்னு வருது லலிதா சஹஸ்ரநாமத்தில். அஜ்ஞானம் என்ற விரலை போக்குபவள் அவனுக்கு அதுதான் தீபத்துக்கா. அபியாஜ கருணாமூர்த்தினா கேட்டதெல்லாம் கொடுக்குறவோ, கேட்காமே கொடுக்குறவோ. அஜ்ஞான துவாந்த தீபிகா, அஜ்ஞானம் என்னும் விரலை போக்குபவள் சொல்லப்படுறது. 9வது ஆசூரி துர்கா. ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுவது மனிதனுள்ள பலவீனம். அப்பொருள் கிடைத்தால் கிடைக்காத மற்றொரு பொருள் மீது ஆசை ஏற்படும். எத்தனை தோகங்கள் கட்டி ஆண்டாலும் ஆசைக்கோள் அழுவதில்லை என்றுதான் சொல்கிறார்கள். ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றம், லோபம், தாபம் இவைகள் எல்லாம் ஏற்படுகின்றது. இந்த ஆசை மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று 3 வகை. மண், பொன் இந்த மண், பொன் இரண்டையும் ஒன்றாக கருதுவதும் முக்கியமாக 2 ஆசைகள் தான். பெண்ணாசையிலாலே கற்றவன் ராவணன், மண்ணாசையால் கற்றவன் துரியோதனன். இந்த 2 இதிகாசங்களும் சாகாவரம் பற்றி நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றன. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்து அமிர்தம் கடைந்தெடுத்தார்கள். விஷ்ணு அழிவே உருவான மோகினி ரூபம் கொண்டு தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கி அசுரருக்கு இல்லாத செய்விட்டார். அசுரருக்கு அமிர்தம் கிடைக்காமல் போவானேன்? மோகினியின் அழகில் மயங்கி அவள் தங்களுக்கு அமிர்தம் வழங்காமல் பாரபட்சம் செய்கிறாள் என்பதையும்
அவர்கள் உணராமல் இருந்ததே இதனால்தான். கள் உண்டானால் போதை ஏற்படுவது போல் மோகமும் ஒரு போதை. மோகாந்த காலம் என்று கடலில் மூழ்கி என்னாலும் மோசம் போனேன் என்று பல பக்தர்கள் பாடியிருக்கின்றனர். ஸோ இந்த ஆசைகளை விடணுன்றார். ஸோ இந்த மாதிரி 9 விதமான இந்த துர்கா இது இருக்குது. இந்த மாதிரி பல இந்த துர்க்கையினுடைய வெளிப்பாடு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த இந்த சைலபுத்திரி பிரம்மச்சாரணி அந்த 9, இப்போ சொன்ன இந்த 9, இந்த கன்னியா அந்த குமாரிகளுக்கு ஒரு 9, இதெல்லாம் 999 வருது. இதெல்லாம் இவாளுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது சொல்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இது நவராத்திரி பண்ணி காலத்தில் எஸ்பெஷலி சாரதா நவராத்திரி இப்போ நடக்குது இல்லையா, இதில் பண்ணால் ரொம்ப 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 உத்தமாக சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.